தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، فقل بسم الله الرحمن الرحيم: حتى اذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر عن حذيفة رضي الله تعالى عنه: اطلع النبي صلى الله عليه وسلم ونحن نتذكر فقال: ما تذاكرون؟ قالوا: نذكر الساعة. قال: إنها لن تقوم حتى ترون قبلها 10 آيات، فذكر الدخان إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவில்லா அன்பும் நிகழல்லா அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவ மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள் தன்மை வளைத்த தர்ம பரமாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முறித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயர் காத்தம் நபி, முத்திரை நபி, சம்மல் நபி, சீரிய நபி, அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சாதா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று சில நாட்களுக்கு முன்பதாக உலக மக்கள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சியுடன் கண்டதுடைய ஒரு நிகழ்வை பற்றிதான் சொல்வதற்கு முன்பதாக முத்தநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி கொடுத்த சிலவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். என்ன? அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம், அந்த மாகாணமே முற்றிலுமாக நெருப்பிற்கு இரையாகி அனைத்தும் அழிந்து விட்டது. இன்றைய அதிபராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்தங்கள் கூட அதில் விட்டு வைக்கவில்லை. மிகவும் அது அவர்களுக்கு தங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடிய மிகவும் செல்வந்தர்களாக ஹாலிவுட் என்று சொல்லக்கூடிய
புறப்படுமான இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அது முற்றிலுமாக சிதைந்தது நெருப்பிற்கு என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனை பற்றி சற்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய சமயங்களில் இஸ்லாம் நமக்கு காண்பித்து தந்தவர்களில் சிலவற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக அழிவு நாள்களில் அடையாளங்கள் என்று சிலவற்றை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். 10 பிரம்மாண்டமான அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அது நிகழாமல் உலக அழிவுடைய நாள் வராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றாவதாக தஜ்ஜால் வெளிப்படாமல் இந்த உலகம் அறியாது. தஜ்ஜால் வெளிப்பட்டே தீருவான். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வராமல் உலக அழிவு நாட்கள் ஏற்படாது. மூன்றாவதாக யஅஜூஜ் மஅஜூஜ் வெளிப்படாமல் அவர்கள் வெளிப்படாமல் இந்த உலகம் அழியாது. அவர்களும் வெளிப்படுவார்கள். அடுத்து 3 பூகம்பத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 4, 5, 6வது விஷயங்களாக மாபெரும் 3 பூகம்பங்கள் நிகழும். வரலாறு ஆனால் அளவிற்கு அந்த பூகம்பம் இருக்கும். இந்த பூகம்பங்கள் நிகழக்கூடிய இடங்கள் என்று சொல்லப்படும் பொழுது மேற்குலகில் ஒரு பூகம்பம் ஒன்று நிகழும். இன்னொன்று உலகின் மத்திய பகுதியில் 2வது பூகம்பம் நிகழும். 3ஆவதாக இருக்கக்கூடியது உலகின் தென் பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்தியா இது போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய தென்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 3வது பூகம்பம் நிகழும். இந்த 3 பூகம்பமும் ஏதோ சாதாரணமான ஒன்றல்ல, மாபெரும் பிரம்மாண்டமான பூகம்பம் ஏற்படும். மக்கள் எல்லாம் அப்படியே புதைந்தது போன்று, அந்த பூமியவே புரட்டி போட்டது போன்று பூகம்பம் ஏற்படும். இது லேசா நிலநடுக்கம் இன்னைக்கு நடக்குது, அந்த நிலநடுக்கம் இல்ல, ரிக்டர் அளவுகள்ல 7, 8ங்கிறதுனால இல்ல. அதான் தாண்டி அளவுகோல்கள் குறிப்பிட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான பூகம்பங்கள் நிகழும். 7ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் புகை மூட்டம் ஏற்படும். இது முஃமினுக்கு தலைவலியை போன்றுதான் இருக்கும். முஃமினுக்கு தலைவலியை போன்றுதான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நிராகரிப்பாளர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு கடும் மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடியதாக அது அமையும். புகமூட்டம், கடுமையான புகமூட்டம் ஏற்படும். நீங்க போகிக்கூடிய ஒன்றை வைத்து சில இடங்களில், மாகாணங்களில் பார்த்து, மாநிலங்களில் பார்த்தால் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷனுடைய அளவுகளை குறிப்பிடக்கூடிய சமயங்களில் மிகவும் மோசமான சூழ்நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் வெளியே வராதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு சில சமயங்கள் ஏற்பட்டு வருகின்றது. 9ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தாவத்துல் அர்ள் என்னும் அதிசய பிராணி ஒன்று மினாவின் அருகில் இருந்து வெளிப்படும். 9ஆவதாக சூரியன் மேற்கில் உதயமாகும். 10ஆவதாக யமனில் துவங்கும் மாபெரும் நெருப்பு உலக மக்களை அனைவர்களுமே ஷாம் தேசத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது தற்போது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ போன்று யமனில் துவங்கி உலகின் பல்வேறு
பகுதிகளுக்கு இது பரவி மக்களை எல்லாம் ஷாமின் தேசத்தின் பக்கம் நோக்கி விரட்டி செல்லும். இதெல்லாம் லேசானது அப்படின்னா பார்க்கலாம். இதெல்லாம் காடுகள் நடக்கக்கூடியதெல்லாம் லேசான ஒன்றுதான் என்பதாக அறிகின்றோம். ஷாமின் ஒன்று திரட்டும், பின்னர் அனைத்தும் அழிக்கப்படும், பின்னர் அனைத்தையும் அல்லாஹ் மீண்டும் உண்டாக்கும் போது மக்கள் அழிக்கப்படும் போது இருந்த ஷாம் பகுதியில்தான் மஹ்ஷர் மைதானமாக மீண்டும் உருவாக்கப்படும். எங்கெல்லாம் மக்கள்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்களோ அந்த இடங்களில் அழிக்கப்பட்ட அவர்களை உதவிடப்பட்டு மீண்டும் அங்கிருந்துதான் அல்லாஹ் தஆலா இவர்களை எழுப்பி வழிநடத்துவார். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சிரியா உள்ளிட்ட இன்றைய சிரியா நாடுகள் இருக்கின்றது. இந்த சிரியா நாடுகளை சுற்றியுள்ள ஏறத்தாழ 16 நாடுகள் இணைந்ததுதான் ஷாம் தேசம் என்று சொல்லக்கூடியது. பழைய ஷாமுடைய தேசம் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் சிரியாவை சுற்றி இருக்கக்கூடிய 16 நாடுகளை அதை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதிகமாக கியாமத்துடைய அடையாளங்களில் கடைசியாக கூறப்பட்டதில் அதிகமாக ஷாம் தேசங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூறினார்கள், கியாமத் நாளில் சமீபத்தில் ஹதரல் மௌத் என்ற ஊரிலிருந்து ஒரு நெருப்பு மக்களை விரட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்கள் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்பொழுது எங்கு அடைக்கலம் தேட வேண்டும் என்பதாக நாங்கள் கேட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சிரியாவில் தங்குங்கள் என்று பதில் கூறினார்கள். இதே போன்று 17 சஹாபாக்கள் கேட்டவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹவாலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் வரக்கூடியது, சிரியா படை, ஈராக் படை, யமன் படை என்று நீங்கள் பல ராணுவ படைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதோடு நீங்கள் பல 3 ராணுவ படைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, நான் பங்கு பெற வேண்டும் என்றால் எந்த படையினுடைய இந்த 3 போர்க்களங்கள் இருக்கின்றது, சிரியா, ஈரான், யமன், இந்த 3 படைகள் இருக்கின்றது, இதில் நாங்கள் எதில் அவர்களும் நான் உங்களை ஒன்று சேர வேண்டும் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிரியாவின் படைகளை தேர்ந்தெடுங்கள், சிரியாவின் படைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதாக 3 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஏனெனில் அதுதான் அல்லாஹ் அவன் படைத்த பூமியின் தேர்வு செய்த பூமியாகும் என்பதாக சொன்னார்கள். இந்த சிரியாவுடைய பயணங்களுடைய பூமிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அல்லாஹ் சிரியாவையும் அங்கு வாழும் மக்களையும் எனக்காக பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ளான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க. இதுபோல உலகம் அழியக்கூடிய நாட்களில் நெருப்பினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். சரி, ஏங்க இது நிகழ்ந்துச்சு அமெரிக்காவுக்கு மட்டும்? இந்த பாட்டுக்கு வருவோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கியாமத்துடைய அடையாளங்கள். நாம் இறுதியாக எங்கே செல்ல வேண்டும் என்பதாக நெருப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன் அமெரிக்காவிற்கு இந்த உடனடியாக அப்படி ஒரு நெருப்புகள் வரும்போது அது போன்று ஆயிருக்கலாமே, இன்று ஏன் நிகழ்ந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னுள்ள உம்மத்தினர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா உடனேயே தண்டித்தான். அவர்கள் செய்த தவறுகளுக்கு உடனே தண்டித்தான். ஆனால் அதுபோன்று தண்டிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்தேன். அதனால என்னுடைய உம்மத்தினர்கள் அல்லாஹ் தஆலா ஒன்னைக்கு ஒண்ணு தண்டிக்க மாட்டான். ஆனால்
மிகைப்புகள் ஏற்படக்கூடிய சமயங்களில், மிகைப்புகள் என்று ஏற்கக்கூடிய சமயங்களில், அடக்க முடியாத சமயங்களில் அனைவர்களுமே கண்ணீர் விட்டு கையெழுத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையுடைய ஒரு பகுதியை காட்டுவான். பலஸ்தீனர்களுடைய மக்களுடைய துயரங்களை எண்ணி பாருங்கள். நாடில்லா ஒருவனுக்கு இஸ்ரேலுக்காக வேண்டி கொடி பொழித்துக் கொண்டு அமெரிக்கா கச்சை கட்டிக் கொண்டு தான் இருக்கின்றேன், நான் உங்களுக்கு அனைத்தும் தருகின்றேன், அனைத்து உதவிகளை நான் செய்கின்றேன் என்பதாக வந்தென்று எத்தனை பகுதிகளை, எத்தனை குழந்தைகளை, எத்தனை பெற்றோர்களை கொண்டு குவிப்பதற்கு துணியாக நின்றது அமெரிக்கா. அன்று மட்டும் அவர்கள் கைவிட்டிருந்தால் இரு நாடுகளுக்குரிய ஒரு பிரச்சனை என்பதாக மட்டும் எண்ணிக்கொண்டிருந்து அமெரிக்கா ஒதுங்கியிருந்தால் இன்று பலஸ்தீனர்களுக்கு இந்த அளவிற்கு பாதிப்புகள் என்று ஏற்பட்டிருக்காது. சொந்த மண்ணை விட்டே போயிட்டாங்க. மண்ணின் மைந்தர்களாக அவர்களுடைய மண்ணிற்காக வேண்டி போராடினார்கள், சிறையுண்டு கிடந்தார்கள், உணவின்றி கிடந்தார்கள், உடையின்றி கிடக்கின்றார்கள், தண்ணீரின்றி இருந்தார்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார்கள். எதற்காக வேண்டி? ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈமானுடைய தாக்கத்தினால். இந்த கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பஞ்சம் ஏற்படுமா, 3 நாட்கள் கடுமையான சூழ்நிலைகள். இந்த பஞ்சத்துடைய உச்சங்கள் 3 நாட்கள் இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹு தஆலா வானத்தில் இருந்து ஆண்டிற்கு இறக்கக்கூடிய அவனுடைய ரஹமத்தை 3இல் ஒரு பகுதியை நிறுத்தி விடுவார். முதலாவது ஆண்டு பூமியில் கிடைக்கக்கூடிய விளைச்சல்களில் இருந்து 3இல் ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா நிறுத்தி விடுவார். இரண்டாம் ஆண்டு 3இல் 2 பகுதியை அல்லாஹ் நிறுத்தி விடுவார். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையாக இருக்கட்டும், பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல்களாக இருக்கட்டும், 2ஆம் ஆண்டு 3இல் 2 பகுதியை அல்லாஹ் நீக்கி விடுவார். 3ஆம் ஆண்டு முழுவதுமாக முற்றிலுமாக அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவார். அவனுடைய ரஹமத்தும் இறங்காது, விளைச்சலும் கிடைக்காது. எந்த அளவிற்கு கால்நடைகள் கூட உணவுகள் இன்றி சத்து மடிந்து கொண்டிருக்கும், மக்கள்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த சமயங்களில் மக்களுக்கு என்ன உணவு, யா ரசூலல்லாஹ், அவர்கள் வாழ்வதற்கு என்ன உணவு என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முஃமின்களுக்கு மலக்குகளுடைய உணவு அவர்களுக்கு உணவாக இருக்கும், மலக்குகளுடைய உணவு அவர்களுக்கு உணவாக இருக்கும். இப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், மலக்குகளுடைய உணவுன்னா என்ன யா ரசூலல்லாஹ்? மலக்குகளுடைய உணவாக இருக்கும்னா என்ன? அவர்களுக்கு இருக்கக்கூடியது ذிக்ர், தஸ்பீஹ், தஹ்லீல், இதுதான் மலக்குகளுடைய உணவு. அல்லாஹை துதித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹை ذிக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்குரிய ஷஹாதத்தை இவர்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். இதை இவர்கள் ஓத 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 இவர்களுடைய ஈமான்கள் பலப்பட 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 இவர்களுக்கு உணவு என்பதே தேவை இல்லாமல் ஆகிவிடும், பசி என்பதே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அடையாளங்கள்ல அருமைக்குரிய சகோதரர்களே, அது போன்ற சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது, பலஸ்தீனர்களுக்கு ஏற்பட்டது. உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, பெற்றோர்கள் எங்கே என்று தெரியவில்லை, கண்ணீர் மல்க குழந்தைகள் மலக்கண்டு
பெரியவர்கள் இருந்து முதியவர்கள் இருந்து கர்ப்பிணி பெண்கள் உட்பட எல்லோரும் அவர்கள் இருந்ததெல்லாம் அந்த ஈமானுடைய தாக்கத்தில் அவர்கள் பிடிப்பமாக இருந்தார்கள். ஈமானுடைய உறுதியில் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ் எனக்கூடிய தக்பீரை அவர்கள் மொழியக்கூடியவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கைகள் வெட்டப்பட்டாலும் கூட அந்த சமயங்களிலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களாக இருந்தது. தாய்க்கு முன்னாடி குழந்தை இறந்திருக்கு. சிறிய குழந்தை கை குழந்தையை தூக்கிக் கொண்டு கொஞ்சக்கூடிய தாய், அல்லாஹ் எனக்கு இன்னும் குழந்தைகளை கொடுக்கவில்லையே, இந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவதற்கு எனக்கு இன்னும் அல்லாஹ் குழந்தைகள் கொடுக்கவில்லையே என்பதாக கதறி அழுகின்றார் அந்த தாய். என்னுடைய குழந்தை ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தது. நோன்புடைய காலகட்டங்கள் கூட அவர்கள் சரியான முறைகள் இபாதத்துகள் செய்ய முடியாத அளவிற்கு இடையூறுகள் எல்லா பக்கங்களிலிருந்து அடித்தார்கள், ஒழித்தார்கள். ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பசிகளை, அவர்களுடைய பிணிகளை எல்லாம் போக்கும் அளவிற்கு அல்லாஹ் செய்து காட்டினார். பொறுத்து பார்த்தாங்க. அது இன்னைக்கு சில சோசியல் மீடியா என்று சொல்கின்றோமே, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் எந்த பலஸ்தீனத்தை எந்த கட்டமைப்பில் எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை மைல் அளவிற்கு இவர்கள் அழித்தார்களோ, ஒடுக்கினார்களோ, சேவைப்படுத்தினார்களோ, குண்டுகளின் மூலியமாக தொலைகேட்டியவர்கள் நெருப்பு ஜுவாலியாக ஆக்கினார்களோ, அதே அளவிற்கு அல்லாஹ் ஆக்கினார். உறுதுணையாக இருந்தவனை ஒரு குறையை வைத்தான் அல்லாஹ். இன்னும் சொல்வதாக இருந்தார், அமெரிக்காவுடைய ஜிடிபி என்று சொல்வார்களே, வருமானங்கள் சேர்க்கக்கூடிய அந்த மாநிலத்திற்கு, அந்த நாடுக்கு அதிகமாக வருமானங்கள் சேர்க்கக்கூடிய மாநிலமாக அது இருந்தது. முற்றிலுமாக இருந்தது. அதே அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி காண்பித்தான். இப்பொழுதாவது உணர வேண்டாமா? உணர வைத்தான் அல்லாஹ். இப்ப என்ன செஞ்சாங்க? இவங்க எங்களுடைய பிறப்பைய பார்க்க முடியல, எங்க பிள்ளைய நாங்க பார்க்க முடியல, உனக்கு என்னப்பா நாங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாப்புல ஒதுங்கினா உடனே வந்து அல்லாஹ் என்ன இவன் இப்பொழுது போர் வாபஸுகளை வாங்கப்பட்டவுடன் அந்த குழந்தைகள் எல்லாம் சந்தோஷத்தினால் குதூகலிக்கின்றார்கள். எதற்காக வேண்டியது தெரியுமா? முலஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தில் அவர்களுக்கு இபாதத்துகளுக்கு, சுதந்திரமான இபாதத்துகளுக்கு எங்களுக்கு கிடைத்து விட்டது. அவர்கள் தக்பீர்கள், குழந்தைகள் தக்பீர்கள் சொல்லிக் கொண்டு அங்கே ஆராதனம் பெறக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் நமக்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்கின்றது. இபாதத்துகள் எல்லாம் முடக்கப்பட்டதை எல்லாம் இவர்கள் இன்றி ஒப்பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில், நிறுத்தங்களில் வரக்கூடிய சமயங்களில் சந்தோஷம் அடைகின்றார்கள். ரஜபு, ஷாபான், ரமலானுடைய மாதங்களை அடைய இருக்கின்றோம். நன்மைகள் கொள்ளையடிக்கக்கூடிய மாதங்களை அடைய இருக்கின்றோம். நாம் எந்த அளவிற்கு இபாதத்துகள் மூல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலாவை அவர்கள் புகழ்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்போம். அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்காங்க. உணவுக்கு பஞ்சமா, உடைக்கு பஞ்சமா, நீருக்கு பஞ்சமா, இருக்க இடத்திற்கு பஞ்சமா, சுதந்திரத்திற்கு பஞ்சமா, எதற்கு பஞ்சம்? எல்லாவற்றையும் அல்லாஹ் நல்லாக கொடுத்திருக்கின்றார். ஈமானில் பஞ்சத்தை காண்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து துன்பங்கள், துயரங்கள், இயக்கங்கள் நமக்கு 110% கொடுத்தால் அனைவர்களுமே அல்லாஹ் பாதுகாப்பானாக ஈமானை இழந்தவர்களாக சென்று விடுவார்களோ எனக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இன்று நம்முடைய ஈமான் அந்த அளவிற்கு இருக்கின்றது, பலகீனப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
பூமியிலிருந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தாவத்துல் அர்தி என்பதாக ஒன்று வெளியேறும். என்றால் என்ன செய்யுமா? அந்த விலங்கினங்கள் வரப்பட்டு 2 பொருள்களை கையில் எடுத்துக் கொண்டு வரும். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தடியை வைத்திருக்கும். மற்றொன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரத்தை எடுத்துக் கொண்டு வரும். 2ஐயும் கொண்டு வந்து நிற்கும். முழுவதும் வரும். மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்த உடனேயே உண்மையில் ஈமானின் உறுதியாக, பேரளவில் முஸ்லீம் இல்லைங்க, பெயரளவில் முஸ்லீம் அல்ல, செயலளவில் முஸ்லீமாக ஈமானுடைய உறுதியாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அது முஃமின் என்பதாக அதனுடைய நெற்றிகளில் எழுதப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அசா கம்பினால் இவர்களுடைய நெற்றிகளில் எழுதப்படும். நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய மோதத்தின் மூலமாக காப்பிரியாக என்பதாக இவர்களுடைய நெற்றிகளில் எழுதப்படும். நினைக்கலாம் இது என்னமோ அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு நமக்கு புத்திக்கு எத்துதாங்க அப்படின்னு நீங்க சொல்றோம்ல, தலையெழுத்துங்க என்னாச்சு? சாதாரணமா பேசக்கூடிய சமயத்துல வருது, தலையெழுத்து என்னாச்சுன்னு தெரியல, என் தலையெழுத்து இப்படி போச்சு. அங்கு எழுதப்பட்டு காண்பிக்கப்படும். எந்த அளவிற்கு நீர் குடிப்பதற்காக வேண்டி திடலுக்கு சென்றவர்கள் அந்த நீர் தடாகத்திற்கு சென்று இவர்கள் குடிப்பதற்காக வேண்டி நீரை அள்ள செல்வார்கள். அப்பொழுது அந்த நீரில் இருந்து சத்தம் வரும், வாருங்கள் அகலம் சகலாயா என்பதாக அது சுப செய்திக்குரியதாக நம்மை அழைக்கும். பெருமைக்குரிய சகோதரர்களே, இது மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். தஜ்ஜாலுடைய வருகை, யஅஜூஜ் மஅஜூஜுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, இந்த 4ம் பிணையப்பட்டதாகத்தான் இருக்கும். தஜ்ஜால் வருவார், இன்னும் கட்டி போடப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை பிறந்துட்டார், அவர் செயினால் பூட்டப்பட்டு இருக்கின்றது. யஅஜூஜ் மஅஜூஜ் அவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே வந்து விட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த கஹஃப் சூரா ஓதும்போது நாம் பார்க்கலாம், யஅஜூஜ் மஅஜூஜுடைய தொந்தரவுகள் எங்களால் தாங்க முடியவில்லை, உலகவே ஆட்சி செய்த நபியில் அவர்கள் ஒருவர்கள், எங்களால் தாங்க முடியல, இவர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியல, எதை வச்சாலும் பின்போட்டு போயிடலாம். செடியில காய் காய்க்கவே செடியவே காய் காய்ச்சி போயிடலாம். பயிர விளைய வர்றது இல்லை, எந்த ஒன்றையும் வைக்க வர்றது இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு நாசி ஆக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு 2 மலைகளுக்கு மத்தியில் சூரியன் மறையாத ஒரு பகுதி, சூரியன் மறையாத ஒரு பகுதி, 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பினால் ஆகப்பட்ட, உலகினால் ஆக்கப்பட்ட பிரம்மாண்டமான சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அத அவங்க கடந்து வர முடியாது. ஒண்ணு, இத கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டு வருவாங்க. யஅஜூஜ் மஅஜூஜ் கையாலேயே தோண்டிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, பாதி தோண்டி முடிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து பாக்கி பாதி, நாளைக்கு பாக்கி பாதி இருக்கு, தோண்டி முடிச்சுட்டு நம்ம வெளியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களா. போயிட்டு வந்து பார்த்தா மறுநாள் மூடிடும். இதே போல டெய்லி நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். என்னைக்கு ஈமானுடைய பாதிப்புகள் இங்கு ஏற்பட்டு விடுகின்றதோ, மக்களுடைய மனங்களிலிருந்து உள்ளங்களிலிருந்து ஈமான்கள் வெளியேறி விடுகின்றதோ, அப்பொழுது அந்த கூட்டத்தினுடைய தலைவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஞானத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து மீதியை தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவான். அப்பொழுது அந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னதுடைய வார்த்தையுடைய விளைவாக அவர்கள் தோண்டியது அப்படியே நிற்கும். மீண்டும் எங்கு விட்டார்களோ அதிலிருந்து தொடர்வார்கள், தொடர்ந்தவனை வெளியேறி வந்து விடுவார்கள். யஅஜூஜ் மஅஜூஜ் உலகம் முழுவதும் இவர்கள் சுற்றி வருவார்கள்.
தக்காளி கத்திரிக்காய்க்கு கைகால் முளைச்சது போலதான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு நுட்டையர்கள் குட்டையர்கள் என்று ஒரு ஜான அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த பொம்மை படத்துல பார்த்தாப்புல இருக்கும். வருவாங்க, மனிதன் மீது ஏறி சென்று பீத்து திண்டு கொண்டு இருப்பார்கள் அவர்கள். அவர்கள் அதே சமயத்தில் தஜ்ஜால் வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கிலினால் பூட்டப்பட்டார்கள். குனூத்தை எப்பொழுது ஓதப்படுகின்றதோ அதுவரை அது அப்படியே கட்டப்பட்ட சங்கிலியை உடைத்துக் கொண்டு வெளியேறுவதற்காக பார்த்துக் கொண்டு இருப்பான். இந்த குனூத் ஓடக்கூடிய சமயங்களில் மீண்டும் அது பூட்டிக் கொள்ளும், மீண்டும் உடைப்பான், மீண்டும் குனூத்து வெளிவரக்கூடிய சமயங்களில் பூட்டிவிடும். என்னங்க அது? எப்பொழுது குனூத்துகள் ஓதுவது நிற்கப்படுகின்றதோ அப்பொழுது தஜ்ஜால் வெளியே வந்து விடுவாங்க. தொழுகையுடைய பாதிப்புகள் அங்கே ஏற்படக்கூடிய சமயங்களில், தொழுவதில் நம் சிந்தனைகள் அற்று போகக்கூடிய சமயங்களில் தஜ்ஜால் வந்து விடுவார். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தஜ்ஜால் அழிப்பாங்க. இவங்களால என்ன செய்ய முடியாது, யஜூஜ் மஜூஜ கண்ட்ரோல் படுத்த முடியாது. அப்ப பார்க்கலன்னா மஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குலத்திலிருந்து இவர்கள் வருவார்கள் என்பதாக. அவங்க அவங்க சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்த உடனே நீங்க தொழுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீங்க தொழ வைக்கணும், ஏன்னா உம்மத்தே முஹம்மதியா தொழ வைக்க நான் பின்னெண்டு தொழ வேண்டும். இல்ல நபிதான், ஆனா இப்ப இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்ப உம்மத்தே முஹம்மதியா அவங்க தொழ வைக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னெண்டு தொழ பின்னால் இவர்கள் கலந்துவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு விதமான புழுக்களை இவர்கள் மீது ஏவுவார் காற்றின் மூலியமாக. அதன் மூலியமாக யஜூஜ் மஜூஜ் அழிக்கப்படுவார்கள். இவர்களை தூக்கி செல்வதற்காக வேண்டி ஒரு பறவைகளை ஊரே நாட்டம் அடிக்கும், உலகமே நாட்டம் அடிக்கும், செத்து மடிஞ்சு. அப்பொழுது பறவைகள் மூலியமாக இவர்களை தூக்கி சென்று கடலில் வீசப்படும். அதற்கு பின்னால் மலையில் வரப்பட்டு சுத்தம் செய்யப்படும். அந்த நீரும் அது சுத்தமாக ஆகிவிடும். அருமைக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றிற்கும் நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று பார்த்தால், ஈமானில் பலமாக இருக்கும் வரை எந்த ஒரு சோதனைகளையும் தாங்கும் சக்தியை அல்லாஹ் தருவான். நாம் ஈமானில் பலம் இன்றியவர்களாக ஆகக்கூடிய சமயங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாவற்றிலும் நாம் பலகீனப்படக்கூடிய சமயங்களில் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவனுடைய சோதனைகள் இறக்கி விடுவார். மீண்டும் மீண்டும் திருந்தவில்லை என்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதனை இறக்கி விடுவார். இதுதான் நமக்கு காட்டக்கூடியது. வல்லோன் அல்லாஹ் எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.